Taste the Daily. மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு குறைந்த 6% வாக்குகளை தங்களுக்கு கிடைத்ததாகவும் பாஜகவும் அதிமுகவும் கூறியுள்ளன. இது தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமியும் தெரிவித்த கருத்துக்களை பார்ப்போம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தோல்வி என்று சொல்லக்கூடிய திமுக அவர்களுடைய வாக்கு சதவீதம் எதற்காக 6% கீழே வந்திருக்கு? நான் திமுக கூட்டணி பத்தியே பேசலாம். திமுக சிம்பலுடைய ஓட்டை பத்தி பேசுறேன் சார். 2019 டிஎம்கே சிம்பல் ஓட்டு 33.52%. 2019 திமுக சிம்பல் ஓட்டு 26.93. இது ஒரு சாதனையா நாங்கள் பார்க்கிறோம். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வாக்கு மாறி இருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். காரணம் 2019 அதிமுகவினுடைய ஓட்டுக்கும் 2024 அதிமுக ஓட்டுக்கும் பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அதே லெவலில் தான் இருக்கு. அப்போ திமுகவினுடைய 6% ஓட்டு எங்கே போச்சுங்கன்னா அது பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்திருக்கு. அதைத்தான் இந்த தேர்தல் 2024 தேர்தல் சொல்லுது நாங்கள் பார்க்கணும். 2019 திராவிட முன்னேற்றக் கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019ற்கும் இப்பொழுதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்றக் கழகம் குறைந்திருக்கிறது. 2019ற்கும் 24க்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் என்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2 விழுக்காடுகள் கூடல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்தே கட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை புலனாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Taste the Daily.